சிற்றம்பலம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். குருவுரலையும் திருவுரலையும் துதித்து வணங்கி, அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வகுப்பிலே நம்பியாண்டார் நம்பி குழந்தைக்கு விநாயகப் பெருமான் அருள் செய்த அந்த வரலாற்றினை நாம் உங்களுக்கு சொன்னோம், சிந்தித்தோம். இந்த வகுப்பிலே முருகப்பெருமான் ஒரு குழந்தைக்கு உபதேசம் செய்து நல் ஞானத்தை கொடுத்த வரலாறை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். திருநெல்வேலிக்கு அருகிலே ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரிலே நல்ல அன்புள்ளம் கொண்ட தம்பதியருக்கு ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தை இறந்ததிலிருந்தே அது பேசவில்லை, ஊமை நிலையை அடைந்திருந்தது. 5 வயது வரையும் அது பேசாதனால அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை வணங்குவதற்காக திருச்செந்தூர் வருகிறார்கள். திருச்செந்தூர் வந்து பெருமானை வணங்கி, பெருமானே, நீ எங்களுக்கு கொடுத்த குழந்தை பேசவில்லையே என்று எங்களுடைய ஏக்கத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் நீதான் போக்கியருள வேண்டும். இந்த குழந்தைக்கு எப்படியாவது பேசும் சக்தியை, ஆற்றலை நீதான் கொடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியிலே அந்த குழந்தையை வைத்து கண்ணீர் மல்க துதித்தார்கள். அப்படி வழிபாடு செய்து துதித்திருக்கும் போது முருகப்பெருமான் அருள் கொண்டு தன்னுடைய கரங்களில் உள்ள ஒரு பூவை, செந்தாமரை பூவை எடுத்து அந்த குழந்தையை நோக்கி கேட்டார், இது என்ன அப்படின்னு கேட்டார். அப்படின்னு அந்த குழந்தை பேசல, பாடவே செய்தது. ஒரு சாமி எடுத்து கொடுத்தது செந்தாமரை பூ எடுத்து கொடுத்தார் சாமி. இது என்ன அப்படின்னு கேட்டா அது பூன்னு சொல்லணும். ஆனா அது இறைவனோட அருளால உலகம் உய்ய ஒரு மிகப்பெரிய கந்தரிகடி வெண்பா என்ற ஒரு அருமையான பாடலே முருகப்பெருமான் அருளால் அந்த குழந்தைக்கு பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழம் மறையும் என்று தொடங்கக்கூடிய அருமையான கந்தரிகடி வெண்பா, அருமையான ஞான நூலிலே நமக்கு பாடலாகவே கொடுத்தது. அது மிகப்பெரிய அறிவு பொக்கிஷம், அருள் நூல். அந்த நூலை 5 வயதிலே முருகப்பெருமான் அருளை, அந்த கருணையை பரிபூரணமாக பெற்று அந்த குழந்தை இந்த உலகத்திற்கே கொடுத்தது. அந்த குழந்தையினுடைய திருநாமம் தான் குமரகுருபரர். முருகப்பெருமானுடைய பேரு தான் குமரகுருபரர். அத்தகைய குமரகுருபரர் திருச்செந்தூர் ஆண்டவருடைய அருளை பரிபூரணமாக பெற்று அந்த ஞானத்தை பெற்றதால் அது ஞான குழந்தையாக திகழ்ந்தது. நாடு முழுவதும் இது கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு. தமிழ்நாடு முழுவதும் இந்த அரிய செய்தி எங்கும் பரவியது. இந்த நிலையிலே அப்போது மதுரை ஆண்ட மன்னர் திருமலை மன்னர், அவர் குமரகுருவர்களை அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும், அந்த ஞான அப்படி என்று அழைத்து கொண்டு அவரை உபசரித்தார். அப்போது அவர் கேட்டுக்கொண்டுவதற்கு இணங்க அருமையான திரு பாடலை அங்கு மீனாட்சி அம்மை, ஸ்ரீ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என அருமையான ஒரு நூலினை அவர் அங்கு பாட, அங்கு மீனாட்சி அம்மையை ஒரு குழந்தை வடிவம் கொண்டு வந்து மன்னருடைய திருமடியில் அமர்ந்து அவர் அணிந்திருக்கின்ற முத்து மாலையை எடுத்து குமரகுருவருக்கு அணிந்து மகிழ்ந்து அது மறைந்தது. அப்படி மீனாட்சி அம்மையை எழுந்தருளி முத்து மாலையை பரிசாக பெற்றவர்தான் நமது ஸ்ரீ குமரகுருவர் முனிவர் பெருமான். அத்தகைய பெருமான் நீதி நெறி என்ற அருமையான நூலை அந்த மன்னர் கேட்க நமக்கு அருளினார். அது அறம் சார்ந்த விஷயங்கள், நமது மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய நிறைய ஞான செய்திகள் அந்த நூலில் அடர்ந்த வண்ணம் உள்ளது. இது மிகவும் சிறந்த பிரபலமான அறம் சார்ந்த நூல். இந்த நூலுடைய செய்திகளை எல்லாம் நாம் இனிவரும் வகுப்புகளில் நாம் தொடர்ச்சியாக அதை நாம் பயிலலாம்.
அத்தகைய குமரகுருவர் முனிவர் பெருமான் காசி என்பது சென்று அங்கு காசி விஸ்வநாதரை வணங்கி இருக்கின்ற வேளையிலே அங்கு உள்ள மன்னர், அன்னைக்கு இருக்க டெல்லியை ஆண்ட இஸ்லாமிய மன்னர், அவருக்கு இந்துஸ்தான் மொழிதான் தெரியும். ஆனா அவரிடம் இவர் பேச வேண்டும் என்று நினைத்தார் குமரகுருபரர். தமக்கு காசியில் தங்குவதற்கு ஒரு திருமணம் வேண்டும் என்று கேட்பதற்காக மன்னரை சென்று அடைந்து அவரிடம் உரையாட நினைத்தார். ஆனா அவருடைய மொழி இவருக்கு தெரியவில்லை. அந்த நிலையிலே மகளான சரஸ்வதி தாயாருடைய அருளை நோக்கி அருமையான ஒரு திருப்பாடலை பாடினார். சரஸ்வதி தாயாருக்கு அவர் பாடிய பாடல் மிகவும் புகழ்பெற்றது. அத்தகைய சகலகலா வள்ளி மாலை என்ற அருமையான பாடலை அவர் அருளினார். 10 பாடல்கள். இதையெல்லாம் இந்த 10 பாட்டையும் மாணவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டு நாள்தோறும் சரஸ்வதி தேவியை வணங்கினால் சகல கலைகளும் மிக எளிமையாக வரும். சரஸ்வதி தேவியை இந்த சகலகலா வள்ளி மாலையை குமரகுரு சுவாமி அருளி செய்தவுடன் சரஸ்வதி தேவியை அந்த தாயாரே குமரகுரு சுவாமி திருமுன்பு வந்து அவருக்கு ஆசீர்வதித்து அந்த இந்துஸ்தான் மொழியை பேசக்கூடிய ஆற்றலும் அவருக்கு வழங்கினார். இந்துஸ்தான் மொழி அவருக்கு நன்கு கைதர குமரகுருபர மன்னரிடம் உரையாடி அவர் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறைய நிலப்பரப்புகளை தானமாக நிறைய பெரியதொரு மடங்களை அமைத்து ஸ்ரீ குமாரசாமி மடம் என்ற மடத்தை அவர் அமைத்தார். அது இன்றும் காசியிலே புகழ்பெற்று வழங்கக்கூடிய மடமாக அது திகழ்கின்றது. இத்தகைய குமரகுரு சுவாமி நமக்கு அருளி செய்த சகலகலா வழி மாலையை அதை நம்ம வகுப்புல இனிமேல் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நாங்க முறையா பாடுவதற்கு பயிற்றுவதற்கு நம்ம உங்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். நீங்கள் ஆர்வமுடன் அந்த பாடல்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நாள்தோறும் ஓதி இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பித்தால் நல்ல கலைகள், நல்ல அறிவு, ஆற்றல், பண்பு, ஒழுக்கம் அத்தனையும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் என்பதை சொல்லி இப்ப நம்ம குமரகுரு சுவாமியுடைய அந்த பொன்னார் திருவடியும் சரஸ்வதி தாயாருடைய பொன்னார் திருவடியும் காசி விஸ்வநாத பெருமானின் மலரடியும் நாம் வணங்கி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வகுப்பில்